ஓகே, ஸ்கிரீன் தெரியுதாமா? புக் தெரியுதா? தெரியுதுக்கா. சரிம்மா. இப்ப என்ன நான் சொல்லியிருந்தேன், ஒரு பெண்ணோட வயது, அப்புறம் அவங்களோட சிஸ்டர் ஏஜ், அவங்களோட சகோதரியின் வயது, அது எப்படி இருக்கா? அந்த பெண்ணோட வயது மாதிரி 2 மடங்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப x = 2y அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 5 வருடங்களுக்கு பிறகு 2 பேரோட வயசை மல்டிபிள் பண்ணா 375 வருது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 375 அப்படின்னா இப்போ பிரசன்ட்ல அவங்க 2 பேரோட ஏஜ் என்ன, வயது என்ன அப்படின்றத நமக்கான கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. சரிம்மா. இப்ப அங்க என்னென்ன பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அங்க என்னென்ன நம்ம எடுத்திருக்கோம்னு. ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணோட வயதை வந்து நம்ம என்னன்னு எழுதிக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். கேர்ள், ஓகே, பெண்ணின் வயதினை எக்ஸ் எங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது அவங்களோட சிஸ்டரை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். என்ன சொல்லியிருந்தாங்க, பெண்ணின் வயது சகோதரின் வயதை போல 2 மடங்கு, அதாவது கேர்ளோட ஏஜ் அவங்க சிஸ்டர் ஏஜ் மாதிரி 2 டைம்ஸ்க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ட்வைஸ் த சிஸ்டர்ஸ் ஏஜ். ஓகேவா? அப்ப x = 2y. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 2 பேருக்குமே 5 இயர்ஸ். அப்ப ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா 2 பேருக்குமே 5 ஆட் பண்ணிக்கணும். இதை மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வருதா? அதுல எவ்வளவு அமௌண்ட் வேல்யூ கொடுத்திருந்தாங்க? 375. கரெக்ட் தானே? ஓகே ஓகே. இப்ப இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ நான் வந்து இந்த எக்ஸ் வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எக்ஸுக்கு பதிலா 2y + 5, அடுத்து y + 5 = 375. இப்ப நம்ம உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2y y கூட மல்டிபிள் பண்ணா 2y², 2y 5 கூட மல்டிபிள் பண்ணா 10y, 5 y கூட மல்டிபிள் பண்ணோம்னா 5y. நெக்ஸ்ட் 5 × 5 25. இது ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா 375 = 0. இப்ப இதை சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் ரெடி பண்ணி சொல்லுங்கம்மா. இதை சால்வ் பண்ணி பாருங்க. இதை ஆட் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணி ஈக்குவேஷன் சொல்லுங்க பாப்போம். +15y -350 = 0. ஓகே, கரெக்ட். இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாமா? இந்த சென்டர்ல 15, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -700. ஓகே, இது ரெண்டு இப்போ இங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இப்போ இங்க நம்பர்ஸ் போட்டு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். செக் பண்ணி பாருங்க. என்ன போட்டா ஆன்சர் வரும்? எந்தெந்த 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா இந்த ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? எதுவும் கண்டுபிடிச்சிங்களா? சரி, 40 35 மல்டிபிள் பண்ணி பாருங்க. 35 40 மல்டிபிள் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. 20யும் 35 மல்டிபிள் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஏதாவது கரெக்ட் ஆன்சர் வருதா பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் கேப் தான் 15 இருக்கு. 20 35 கரெக்டா வருதா? சரி, இப்ப ஃப்ரண்ட்ல வந்து 2 இருந்தது. அப்ப 2ஆல இங்க டிவைட் பண்ணிப்போம். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 10. இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ y - 10, நெக்ஸ்ட் y + 35 / 2 = 0னா y = +10 வரும். இது -35/2 வரும். இப்ப நம்ம கிட்ட ஏஜ் கேட்கும் போது இது வந்து நாட் பாசிபிள், மைனஸ். அப்போ அந்த கேர்ளோட ஏஜ், அதாவது அந்த சிஸ்டரோட ஏஜ் வந்து 10, அந்த கேர்ளோட ஏஜ் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைச்சிரும். x
ஈக்குவல் டு 2y. yக்கு பதிலா 10. அப்ப எக்ஸோட வேல்யூ 2 × 10 20. ஓகே, அப்போ பெண்ணின் வயது 20. அவங்களோட சிஸ்டர், அந்த பெண் தங்கையோ அக்காவோ, தங்கையா தான் இருப்பாங்க, ஏன்னா 10 வயசு தானே. அவங்களோட வயது 10. அவ்வளவுதாம்மா இந்த சம். நீங்க வந்து ஃபைனலா எடுத்து எழுதணும், சரியா? யார் யாரோட ஏஜ் என்னென்ன அப்படின்றது. இத ஒரு டைம் பாருங்க, பார்த்துட்டு இந்த டவுட் என்ன கேளுங்க. இந்த சம் புரிஞ்சுதா? இது எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, ஈஸியான சம் தான். ஓகேமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்களேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் படிங்கம்மா. கேக்குதா நான் பேசுறது? சரி, ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? 20 மீட்டர் விட்டம் உள்ள ஒரு வட்டத்தின் பரிதியில் கம்பம் ஒன்று பொருத்தப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு விட்டத்தின் இரு முனைகளில் பொருத்தப்பட்டுள்ள PQ என்னும் கதவுகளில் இருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வித்தியாசம் 4 மீட்டராக உள்ளவாறு கம்பம் நட முடியுமா? ஆம் எனில் இரு கதவுகளில் இருந்து கம்பத்தை எவ்வளவு தொலைவில் பொருத்த வேண்டும்? இதான் நமக்கான கொஸ்டின். சரி, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு வட்டம் ஒண்ணு இருக்கு, சரியா? ஒரு சர்க்கிள் ஒண்ணு இருக்கு. அதுல அதோட டயாமீட்டர், விட்டம் வந்து 20 மீட்டர் டயாமீட்டர். இப்ப இது வந்து PQன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து எங்கேயோ ஒரு கம்பு ஒண்ணு, ஒரு போல், ஓகேவா, கம்பம் வந்து நட்டு வைக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல போயிட்டு டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இந்த Pல இருந்தும் இங்க Qல இருந்தும் இதோட டிஃபரன்ஸ், வித்தியாசம் நமக்கு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா, இது இப்ப தெரியாதனால இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவு. இது தெரியாதனால ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் அப்படின்னா, வித்தியாசம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 4 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரையும் போது இது வந்து 90 டிகிரியா இருக்கும், சரியா? ஏன்னா இப்போ வந்து ஒரு கம்பத்தை நட்டு வைக்கிறீங்கன்னா அதோட நிழல் வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்பவுமே பர்பெண்டிகுலரா தானே இருக்கும், செங்குத்தா தான் இருக்கும். அதனால இது வந்து செங்கோணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? கம்பத்தை வந்து எவ்வளவு தொலைவுல நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த அளவுகளை நம்ம கிட்ட கேக்குறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இத வந்து ஒரு முக்கோணமா நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு சைடோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மைனஸ் பண்ணா 4ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கதான் அந்த போல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான் கம்பம். இது கான்செப்ட் புரியுதா? எப்படி போட போறோம், இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் புரியுதா? ஓகே, சிம்பிள் தான். சரி, இப்ப இதை வச்சு டயக்ராம் வச்சு நம்ம சம் போட்டுடலாம். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல உள்ள எல்லா சம்ஸுமே ஈஸி தான். சரி, இது வந்து 20 மீட்டர்னா இது வந்து எக்ஸ், இது ஒய், அதாவது வட்டத்துக்குள்ளதான் வருது. இது வட்டமானு ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டுறாதீங்க, இது வட்டம் தான். வட்டம் வேணா அழகா போட்டா, அழகா இருக்கா வட்டம்?
ஓகே. ஓகே, இப்ப என்னென்ன கொடுத்திருந்தாங்க, இது வந்து 20 மீட்டர் டயமீட்டர், இது P, இது Q, இது X, இது Y. இதோட வேல்யூ வந்து சும்மா ஏன்னு வச்சுப்போமா, இது வந்து 90 டிகிரில இருக்கு. நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, x minus y equal to 4. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால, செங்கோண முக்கோணமா இருக்கிறதுனால என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்? Pythagoras theorem. வெரி குட், கரெக்ட். அப்ப பித்தாகரஸ் தியரம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? PQ square. வெரி குட். அதாவது 20 ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். 20 தானே அதோட வேல்யூ. நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் ஒய் ஆப்போசிட் சைடு போகும். இப்போ 4 பிளஸ் ஒய்னு வரும். இதை எடுத்து நம்ம இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பதிலா 4 plus y the whole square plus y square equal to 20x square, 20 square. இப்ப இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ஸ்கொயர் பண்ணா 16. y ஸ்கொயர் பண்ணா y தான், y ஸ்கொயர். 2ab அப்படின்னா 8y plus y ஸ்கொயர் equal to 20 ஸ்கொயர் பண்ணா 400. இது ஆட் பண்ணோம்னா 2y ஸ்கொயர், இது வந்து இப்போ இங்க பிளஸ் 8y இருக்கட்டும், இந்த பிளஸ் 16, இது மைனஸ் 400 வரும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண என்ன வரும்? 400ல 16 போயிடுச்சுன்னா 384. ஓகே, இப்ப எல்லாமே 2 இருக்கு மல்டிபிள்ல. அப்ப எல்லாத்தையுமே 2 டிவைட் பண்ணிட்டோம்னா y ஸ்கொயர் பிளஸ் 4y, இதுல 2 டிவைட் பண்ணோம்னா மைனஸ் வரும். ஏன்னா இங்க மைனஸ்ல தானே இருக்கு. நம்ம மட்டுக்கும் போட்டுட்டு கடைசியில தப்பாயிடுச்சு, எங்கடா ஆன்சர் மிஸ் ஆச்சுன்னு தேடிட்டு இருப்போம். மைனஸ் 1192 ஈக்குவல் டு 0. சரி, இப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. பிளஸ் 4 மைனஸ் 192, எந்த ரெண்டு மைனஸ் இன்ச்சு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ச்சு மைனஸ் பிளஸ், எது மல்டிபிள் பண்ணா 192 வரும்? 12 16 மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஒன் எதுமா வருது? கரெக்டா வருதா? கரெக்டா இருக்கா? 12 16 மல்டிபிள் பண்ணா ஆன்சர் 192 வருதா? சரி, ஓகே. ஓகே, இப்போ இங்க ஃப்ரண்ட்ல எதுவுமே இல்ல. இப்போ y மைனஸ் 12 y பிளஸ் 16 எடுத்துக்குவோம் ஈக்குவல் டு 0. y-ஓட வேல்யூ இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா பிளஸ் 12, இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் 16 வரும். மைனஸ் பாசிபிளா இங்க? இல்ல, மைனஸ் நாட் பாசிபிள். அப்போ மைனஸ் வேணாம். அப்போ இந்த 12 மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ y-ஓட வேல்யூ 12 அப்படின்னா x-ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். x minus y equal to 4னா x-ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, 12 equal to 4. இப்போ x-ஓட வேல்யூ 12 இன்சைட் வச்சுன்னா பிளஸ்ல வரும். அப்போ x-ஓட வேல்யூ 16, x-ஓட வேல்யூ 16. அவ்வளவுதான், ஈஸியான சம் தான் இது. ஓகேவா பாருங்க.
ஓகே, சரி நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறீங்களா? இந்த கொஸ்டின் படிக்குமா? 6th கொஸ்டின். ஸ்கொயர் எண்களுக்கிடையான கருப்பு தேனீக்களின் கூட்டத்திலிருந்து கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூல எண்ணிக்கை கொண்ட தேனீக்கள் ஒரு மரத்துக்கு செல்கின்றன. மீண்டும் கூட்டத்திலிருந்து 9/8 பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்துக்கு செல்கின்றன. மீதமுள்ள 2 தேனீக்கள் மனம் கமழும் மலரில் சிக்கிக்கொண்டன எனில் மொத்தம் தேனீக்கள் எண்ணிக்கை. ஓகே, இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதுல வந்து பிளாக் பீஸ் கருப்பு தேனி இருக்கு. ஓகேவா? அது மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா 2x² இருக்கு. அதுல இந்த கூட்டத்துல பாதி அதோட வர்க்கமூலம், இதோட ஆஃப்ல ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். சரியா? இதோட ஆஃப்னா என்ன? 2x²/2. 2 கேன்சல் ஆயிட்டு x² கிடைக்கும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், வர்க்கமூலம். அப்போ கேன்சல் பண்ணா எக்ஸ். இந்த எக்ஸ் பீஸ் என்ன பண்ணுது? மரத்துக்கு போதும், ஏதோ ஒரு மரத்துக்கு போய் உட்காந்துக்குது. அதுக்கப்புறமா இந்த கூட்டத்துல இந்த குரூப்ல 9/8 பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்திற்கு செல்கிறது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போச்சு, இப்ப பாதி, இன்னும் பாதி அங்கேயே போகுது. என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது 8/9. ஓகேவா? அதாவது 9/8 பங்கு. இது வந்து என்ன சொல்லிருக்காங்க? 8/9 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 9/8 பங்கு. எதுல? மொத்தத்துல அதாவது டோட்டல் பீஸ்ல 8/9. ஓகேவா? 9/8 பங்கு. இது என்ன பண்ணுது? அதே மரத்துக்கு திருப்பி போகுது. இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடிச்சா கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா இப்படியே வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுது? மீதமுள்ள 2 தேனீக்கள் இதெல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எத்தனை தேனி இருக்கு? 2 தேனி மட்டும் இருக்கு. அது என்ன பண்ணுது? மலர்ல மாட்டிக்குது. ஓகேவா? பாதி எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடி போயிடுச்சு. கொஞ்சம் வந்து என்ன பண்ணிடுச்சு? 2 அந்த ஃபிளவர்லயே வந்து மாட்டிக்கிட்டு. அப்படின்னா மொத்தமா அங்க எத்தனை தேனீக்கள் இருந்துச்சு அப்படின்றத நம்ம கணக்கு விஷயம். இதை வந்து லைன் பை லைன் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் புரியும். சரியா? உங்களால வந்து கான்செப்ட் புரிஞ்சு போட முடியும். என்னென்ன சொல்லியிருக்காங்க? மொத்தமா 2x² இருக்கு. அதுல வந்து ½ அதாவது பாதியில ரூட் எடுத்துக்கிறாங்க, வர்க்கமூலம் எடுக்கிறாங்க. அதோட ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சுன்னா எக்ஸ்னு வந்துச்சா? அது என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு மரத்துல போய் உட்காந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுச்சு? மொத்தத்துல 8/9 பங்கு, சரி 9/8 பங்கு. அது என்ன பண்ணுச்சு? திருப்பி அதுவும் போய் இந்த மரத்திலேயே உட்காந்துருச்சு. பேலன்ஸ் இந்த 2 வந்து அந்த மலர்ல வந்து மாட்டிக்கிச்சு, பூலையே சிக்கிக்குச்சு. அப்படின்னா தேனீக்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. கான்செப்ட் புரியுதாமா? ஓகே ஓகே, இப்ப இதை எப்படி போட போறோம் பாருங்க. மொத்தமா எவ்வளவு தேனி இருந்துச்சு அப்படின்றத டோட்டல் பீஸ் வந்து 2x² நீங்க வச்சுக்கலாம். இததான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? அந்த டோட்டல்ல half of the square root, அதுக்கு half எடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம், அந்த ஒரு வேல்யூ. அது கூட வேற என்ன இருந்தது? 9/8 பங்கு ஹனி பீஸ் மொத்தத்துல, அது ஒரு செட்டு. இது அதுக்கப்புறமா பேலன்ஸ் வந்து 2. இது எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு மொத்த தேனீக்கள் கிடைச்சிருது. கரெக்டா? மொத்தமா அதுல இருந்து அந்த பிளாக் பீஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியுது. டோட்டல் அப்படின்றது இது 3த்தையும் ஆட் பண்ணா வர்றதுதான். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இது 2 கேன்சல் ஆயிடுது. x² ரூட் எடுத்தா எக்ஸ் பிளஸ் இதை எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 8 மல்டி பண்ணிடலாம். 16x²/9 பிளஸ் 2 = 2x². இதை கூட ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்துடலாம்.
அப்ப 2x² ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ல வரும். 2x² = 0. இப்ப என்ன பண்ணலாம்? டிவைட் பை 9 இருக்கு. நம்ம என்ன பண்ணிடலாம்? எல்லாத்துக்கும் டிவைட் பை 9 கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இதையும் கூட சால்வ் பண்ணலாமா? வேணாம், இப்ப சால்வ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடலாம்? ஹோல் டிவைட் பை 9 வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் மேல வந்து 9ஆல மல்டி பண்ணலாம். இங்க 9, இதுல 9, இதுல 9, இதுல 9 மல்டி பண்ணிக்கலாம். அப்ப இது 9 கூட x மல்டி பண்ணா 9x. 16 × 9 எவ்வளோன்னு மல்டி பண்ணி பாருங்கம்மா. அது எப்படிக்கா வரும்? ஆல்ரெடி அதுக்கு 16 அதுக்கு வராது. ஆல்ரெடி அது பேஸ்ல 9 இருக்கு, அதனால அதை மல்டி பண்ண வேணாம். அப்ப 16x² வச்சுக்கலாம். இதையும் மல்டி பண்ணோம்னா 18. 2 × 9 18 தான். 18x² = 0. இப்போ இதையும் சால்வ் பண்ணிக்கலாம். -18x², அதுல 16x² பெருசுனா -2x² plus 9x plus 18 whole divided by 9 = 0. இது ஆப்போசிட் சைடு கொண்டு போயிருவோம். அப்போ வந்து -2x² plus 9x plus 18 = 0. இப்போ ஃப்ரண்ட்ல எப்பவுமே நமக்கு மைனஸ் இருக்கக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் மைனஸால மல்டி பண்ணோம்னா மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிரும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 18 × 2 எவ்வளவுமா? 36ஆ? கரெக்டா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணி பாருங்க என்ன போட்ட ஆன்சர் வரும். 6 வரல. வேற என்ன போட்ட ஆன்சர் வரும்? சரி, 2 டேபிள்ல இருந்து செக் பண்ணி பார்ப்போம். சரி, 3 டேபிள் செக் பண்ணி 1 2 3 டேபிள்ல போட்டா கரெக்ட் ஆன்சர் வருது. இங்க மைனஸ். இங்க பாருங்க, 3 டேபிள்ல போட்டோம்னா இது மல்டி பண்ணா 36 -36 ஆட் பண்ணா கரெக்டா சப்ராக்ட் பண்ணும்போது -9 வருது. ஃப்ரண்ட்ல 2 இருக்கு, அப்ப 2ஆல டிவைட் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணா 6, இது அப்படிதான் இருக்கும். சரி, இப்ப இதை எழுதும் போது x + 3/2 x - 6 = 0ன்னு எழுதுவோம். நமக்கு x தான் வேணும். அப்ப இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ்ல வரும். அப்ப இது நாட் பாசிபிள். அப்ப எக்ஸோட வேல்யூ 6 தான். நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? மொத்தமா அதுல எத்தனை தேனி இருந்தது, எவ்வளவு ஹனிபீஸ் இருந்து கேட்டாங்க. டோட்டல் ஹனிபியே தான் 2x² நம்ம கொடுத்திருந்தாங்க. அப்ப 2 x-க்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 2 × 6² எவ்வளவுமா? 36ஆ? 36 × 2 72ஆ? இப்போ மொத்தமா அதுல 72 தேனீக்கள் இருந்துச்சு. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இது யாருக்கும் டவுட் இல்லைல்லம்மா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் 8th 7th சம் கொஸ்டின் படிங்கம்மா. கொஸ்டின் படிங்க. சரி, 70 மீட்டர் படிங்க படிங்க.
70 மீட்டர் இடைப்பட்ட தொலைவில் உள்ள இரு அரங்குகளின் இசை ஒலிக்கப்படுகிறது. முதல் அரங்கில் 4 படங்களும் இரண்டாவது அரங்கில் 9 படம் பாடுகிறார்கள். சம ஒலி அளவில் இசையை கேட்க விரும்பும் ஒரு நபர் இரு அரங்குகளுக்கு இடையில் எங்கு நிற்க வேண்டும்? குறிப்பு: ஒலி அலைகளின் விகிதமும் இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கத்தின் விகித சமம். ஓகேம்மா. ஓகே, இத என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நேரத்துல ஒரு பாட்டு கேக்குறதே பெரிய விஷயம், அப்படிதானே? ஆனா இவர் என்ன பண்றாரு, இங்க 4 பேர் பாடிட்டு இருக்காங்க, இங்க 9 பேர் பாடிட்டு இருக்காங்க. இது இங்க இருந்து சத்தம் கேட்டு கிடக்கு, இங்க இருந்து சத்தம் கேட்டு. இவர் என்ன பண்றாரு, 2 பாட்டையும் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுவும் ஒரு 70 மீட்டர் கேப்ல நடந்துட்டு இருக்கு. இங்க இருந்து இவங்க கோரஸ் பாடிட்டு இருக்காங்க, இங்க இருந்து இவங்க கோரஸ் பாடிட்டு இருக்காங்க. 2த்தையும் இந்த மனுஷன் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ எந்த இடத்துல நின்னா அவரால 2 பாட்டையும் கேட்க முடியும் அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? கேட்க முடியுமா? நம்மளால கேட்க முடியாது, ஆனா அவர் கேட்பாரு. சரியா? சரி, இப்போ இதுல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த ரேஷியோஸ், இந்த பாடகர்களோட ரேஷியோஸ், அதாவது 4:9, அதோட விகிதம் இந்த தொலைவுகளை வச்சு, இப்ப இது தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஓவராலா 70. அதுல இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 70 - எக்ஸா இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ்டு 70 - எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு. அதாவது இதோட ஸ்கொயர்ஸ், வர்க்கங்களோட விகிதங்களுக்கு சமம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம கிட்ட அந்த டிஸ்டன்ஸ், எந்த தொலைவுல அவர் நிக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. ஓகேம்மா. இப்ப இதை எப்படி போட போறோம் பாருங்க. இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்ற பாயிண்ட். இங்க 4 பேர் பாடிட்டு இருக்காங்க, இங்க 9 பேர் பாடிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் நின்றுட்டு இருக்காரு. மொத்தமா 70. இது எக்ஸ், இது எக்ஸ் 70 - எக்ஸ். இப்ப இதை எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? 4:9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈஸ்டு 70 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். இப்ப நமக்கு என்ன, இப்ப இதுல நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். அப்ப எடுத்துக்கும் போது 4/9, இது டிவைடர்ல எழுதுனா இது டிவைடர்ல எழுதலாம். இப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இது 4 × 70 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x². இது a - b த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கிறதுனால a², 70 ஸ்கொயர் பண்ணா கரெக்டா 490. 490 வர 00 வந்துரும். கரெக்ட் தானே? b² - 2ab அப்போ வந்து 140x வரும். கரெக்டா? ஓகே. இப்ப இந்த 4 எவ்வளவு கொடுத்து மல்டிபிள் பண்ணணுமே. சரி, 4 மல்டிபிள் பண்ணி பாருங்க. இந்த 4900 கூட 4 மல்டிபிள் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. கரெக்ட்மா. 4x², 140 கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா 560 வருதா? ஓகே. நான் இந்த 9² வந்து இந்த சைடு கொண்டு வந்தா -9² ஆயிடுச்சு. இப்போ -9² + 4x² கேன்சல் பண்ண எவ்வளவு வேல்யூ வருது? -5x². ஓகே, கரெக்ட். எக்ஸோட வேல்யூ 560x.
இது வந்து ஒரு டைம் தான் இருக்கு. எல்லாமே 5ஆல டிவைட் ஆகுமா? எல்லாமே 5ஆல டிவைட் ஆகும். டிவைட் பண்ணிக்குவோமா? அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்ல தான் இருக்கு. இதுல வந்து 1 1 இங்க 1 கொடுத்துட்டோம்னா 2. இது 5ல டிவைட் பண்ணோம்னா 19ல 3 டைம்ஸ் இருக்கு பேலன்ஸ் 4. 46ல வந்து 9 டைம்ஸ் இருக்கு பேலன்ஸ் 1. 10ல வந்து 2 டைம்ஸ் இருக்கு 0. ஓகே, இப்ப எல்லாத்தையும் நான் மைனஸ் ஆல மல்டி பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு மைனஸ் வேணாம். அப்போ மைனஸ் ஆல மல்டி பண்ணா மைனஸ்லாம் பிளஸ் ஆகும், பிளஸ்லாம் மைனஸ் ஆகும். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கம்மா எவ்வளவு வருதுன்னு. ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா பிளஸ் 112 நடுவுல வரும். இங்க இருந்து மைனஸ் 3920 வரும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இப்ப சும்மா நான் வந்து 10 டேபிள்ல போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வரும். அது மாதிரி ஒன்னொன்னா செக் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே டிவைட் பண்ண வேணாமா? அப்ப 28 சம்திங் மல்டி பண்ணாதான் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ஆன்சர் வந்து 28 வருது. 28 இன்ட்டு எதை மல்டி பண்ணா 3920 வரும் பாருங்க. டுவெண்ட்டி 140 மல்டி பண்ணா வரும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பாருங்க. 140 கூட 28 கரெக்ட் ஆன்சர் தான். கரெக்ட் ஆன்சர் தான் வருது. செக் பண்ணிட்டேன் நானு. ஓகே, இப்ப ஃப்ரண்ட்ல எதுவுமே வகுக்கிறதுக்கு டிவைட் பண்றதுக்கு இல்ல. அப்ப நம்ம ஆன்சர்ஸ் எப்படி எடுத்துப்போம்? எக்ஸ் மைனஸ் 28. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய நம்பர்ஸா இருக்குல்ல, நீங்க அடிக்கடி அதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே இந்த சம்மந்தா இப்படிதான் வரும்னு உங்களுக்கே ஒரு ஆன்சர் கிடைச்சிரும் 2-3 டைம் போட்டீங்கன்னா. இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் 140 வரும். இது நாட் பாசிபிள். ஏன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது நாட் பாசிபிள். அப்ப எக்ஸோட வேல்யூ 28. ஓகேவா? இங்க வந்து 28னா அதாவது இங்க இருந்து இங்க 28 அப்படின்னா இங்க இருந்து இங்க எவ்வளவா இருக்கும்? இந்த சைடு மைனஸ் பண்ணி பாருங்க. மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 42 வருமா பாருங்க. 70ல 98 மைனஸ் பண்ணா 42. கரெக்ட். அப்போ இந்த 28 இங்க இருந்து ஃப்ரம் ஏல இருந்து 28 மீட்டர் தூரமும் பி என்ற புள்ளியிலிருந்து 42 மீட்டர் தூரத்தில் நின்றால் அவரால் 2 பாடலையும் கேட்க முடியும் அப்படின்னு நீங்க எழுதணும். இந்த சம் ஓகேயா பாருங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க யாருன்னு இந்த கொஸ்டின் பார்த்து படிங்கம்மா. ஏன்னா அவங்களே ரொம்ப நேரம் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. நீங்க படிங்க. 8th கொஸ்டின் தெரியுதுல்ல? தெரியுதுக்கா. படிங்கம்மா. 10 மீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ நிலத்தின் நடுவில் ஒரு சதுர மலர் மேடையின் அதனை சுற்றி சீரான அகலமுள்ள சரளை பாதையும் அமைக்கப்படுகிறது. ஒரு சதுர மீட்டர் மேடை மற்றும் பாதை அமைக்க முறையே ரூ. 3 மற்றும் ரூ. 4 என்றவாறு மொத்த செலவு ரூ. 364 எனில் சரளை பாதையின் அகலம் என்ன?
ஓகே, இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி சம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏற்கனவே வந்து அங்க ஒரு பார்க் இருக்கும், அதை சுத்தி வந்து பிளாட்ஃபார்ம் நடைமேடை அமைப்பாங்க அந்த சம்ல. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சதுர மலர் மேடையும் அதனை சுற்றி சீரான அகலமுள்ள சரளை பாதையும் அமைக்கப்படுகிறது. நடுவுல ஏற்கனவே 10க்கு 10 10 மீட்டர் 10 எல்லா பக்கமும் 10. ஓகேவா? ஐயோ, எல்லா சைடும் 10 இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல என்ன பண்றாங்க, நடுவுல வந்து ஒரு மலர் மேடை, ஏதோ வந்து ஒரு ஃப்ளவர் வச்சு ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்றாங்க. சரியா? அத சுத்தி அவங்க வந்து ஒரு கிராவல் பாத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கிராவல் சாரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சரளை மண்ணை வச்சு மேடை, ஒரு பிளாட் வச்சுக்கோங்களேன். சுத்தி பாக்குறதுக்கு நடந்து போறதுக்கு இடம் வேணும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் ரெடி பண்றாங்க. இப்போ இந்த பார்க் உள்ள இருக்குல்ல அந்த ஃப்ளவர் வச்சு பூங்கா மாதிரி, அதை ரெடி பண்றதுக்கு 1 மீட்டருக்கு 3 ரூபாய் செலவாகுது. வெளியில இருக்குல்ல அந்த கிராவல் பாத், அந்த சரளை பாதை, அதை ரெடி பண்றதுக்கு 4 ரூபாய் செலவாகுது. மொத்தமா இது ஃபுல்த்தையும் அமைக்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு எவ்வளவுன்னா 364 அப்படின்னா, மொத்த செலவு 364 அப்படின்னா, இந்த சரளை பாதை நம்ம போட்டு வச்சுக்கோம்ல ஒரு கிராவல் பாதை, பிளாட்ஃபார்ம் மாதிரி நடந்து போறதுக்கு ரெடி பண்ணிருக்கோம்ல, அதோட அகலம் என்ன, அதோட அந்த கேப்போட டிஸ்டன்ஸ் என்ன நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? ஈஸி தான். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போடலாம். இருங்க அதை நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த சம். கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டு நீங்க போட வேண்டியதான். இப்போ நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு காட்டுறேன். ஓகே, கிராவல் பாத் பாத்தீங்களா? பாத்தீங்களா கலர்லாம் அடிச்சிருக்க, தெரியுதா? இது பார்க், இது சரியா? இது வந்து அத நடந்து போற அந்த இடம் கிராவல் பாத். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, இது எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. சரியா? இததான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. எல்லா சைடும் ஒரே மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க, அதான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து மொத்தமா இது எவ்வளவுன்னா 10 மீட்டர், இதுவும் வந்து 10 மீட்டர். அதுல இப்போ இதுவும் நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது, இதுவும் நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது. இது நம்ம எக்ஸ், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ் எவ்வளவு 2x ஆயிரும். மொத்த 10ல 2x மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 10 மைனஸ் 2x. ஓகேவா? இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், ஆட் பண்ணா 2x. அதை நம்ம கழிச்சு இதோட அளவு எழுதிக்கிறோம். இங்க இது வந்து 10 2x அப்படின்னு எடுத்துக்கோ. அப்ப அதே மாதிரிதான் எல்லா பக்கமுமே 10 மைனஸ் 2x இருக்கும் உள்ள உள்ளதுக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இந்த உள்ளத ரெடி பண்றதுக்கு 1 சென்டிமீட்டருக்கு 3 ரூபாய் செலவாகுது. அப்போ 3 ரூபாய் இன்ட்டு உள்ளது, அப்போ 10 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர். அதோட ஏரியா பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இதுதான் அந்த பக்க அளவு ஏ, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதையும் இந்த வெளியில உள்ளது இதோட நம்ம அந்த காஸ்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அது எதுக்குள்ளதுன்னா இந்த அளவு தான் நம்ம எடுத்துட்டு போறோம். இந்த ஏரியாவோட பரப்பளவு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்சது மொத்த பரப்பு தெரியும், இந்த உள்ளதோட பரப்பு தெரியும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இந்த பார்ட் கிடைச்சிடும். கரெக்டா? பெரிய பகுதியில இருந்து இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா வெளியில இருக்கிற பேலன்ஸோடது நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். அப்படிதானே?
அதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. இந்த பிக் சைஸ் நான் சும்மா எழுதிக்கிறேன். அந்த பெரிய அந்த ஸ்கொயர் அதுல இருந்து அந்த ஸ்மால் ஸ்கொயரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா பேலன்ஸ் ஆன்சர் தான் இந்த பாத்தோட அந்த அகலம், அதோட ஏரியா. அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா 4 ரூபாய். இதெல்லாம் சேர்த்து மொத்தமா உள்ள வெளியில மொத்தமா செலவு எவ்வளவு ஆகுதுன்னா நமக்கு 364 364 செலவாகுது. அப்ப ஈக்குவல் டு அந்த வேல்யூ போட்டாச்சு. இப்ப இதை நம்ம தான் சால்வ் பண்ணணும். இது a பிளஸ் பி சாரி a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. அப்ப நம்ம தான் அதை சால்வ் பண்ணணும். 10 4x ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, மைனஸ் 2ab. இப்போ இந்த பிக் ஸ்மால் நம்ம தான் சப்ஸ்டிட் பண்ணோம். பிக் அப்படின்றது பெருசு 10 இன்டு 10 10 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால்ன்றது இதுதான். அப்ப இந்த வேல்யூவை டைரக்டா நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டுமா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல சப்ஸ்டிட் பண்ண வேல்யூ எடுத்து ஸ்மாலுக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் பண்ணிக்க போறேன். புரியுதா நான் எப்படி சப்ஸ்டிட் பண்றேன்னு? ஏன் நம்ம இப்படி சப்ஸ்டிட் பண்றோம்னு தெரியுதுல்ல? ஏன்னா நமக்கு இந்த பகுதி மட்டும்தான் வேணும். அது வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? பெரிய இதுல இருந்து சின்னதை கட் பண்ணி எடுத்துடுறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த 3 உள்ள கொடுத்து மல்டி பண்ணுவோம். ஓகே, இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணா 300. இது கூட இதை மல்டி பண்ணா 12x ஸ்கொயர். 3 கூட இந்த 40னா 120x. இது பிளஸ்ல தான் இருக்கு, அப்ப பிளஸ்ல இருக்கட்டும். 10 ஸ்கொயர் பண்ணா 100. 100 கூட இந்த 4 உள்ள கொடுத்து நான் மல்டி பண்ணிக்க போறேன். அப்ப 400 மைனஸ் இது மைனஸையும் நான் எல்லாத்துக்கும் உள்ள கொடுக்க போறேன். அது மாதிரி இந்த 4ஐயும் எல்லாத்துக்கும் உள்ள கொடுக்க போறேன். இப்போ மைனஸ் 4ஆல இது எல்லாத்தையும் மல்டி பண்ணணும்னா மைனஸ் 400 மைனஸ் 16x ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிருது. பிளஸ் 4 கூட 4 மல்டி பண்ணா 16, பக்கத்துல 0 இருக்கு, அப்ப 40. இதை இந்த சைட் கொண்டு வந்தா மைனஸ் 3640 வரும். இது எல்லாருக்கும் புரியுதா பாருங்க நான் எப்படி மல்டி பண்ணிருக்கேன்னு. சிம்பிள் தான், உள்ள கொடுத்து மல்டி பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இப்போ ஏதாவது நம்மளால கேன்சல் பண்ண முடிஞ்சா நம்ம கேன்சல் பண்ணலாம். 12x ஸ்கொயர் மைனஸ் 16x ஸ்கொயர் சால்வ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் 4x ஸ்கொயர். வெரி குட், கரெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் என்னென்ன இருக்கு? மைனஸ் 120 இருக்கு, பிளஸ் 160 இருக்கு. சால்வ் பண்ணா பிளஸ் 40x. ஓகே, கான்ஸ்டன்ட் டேர்ம் 300 பிளஸ் 400. இந்த 400 கூட கேன்சல் பண்ணிக்கலாம், பிளஸ் மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் 300 மைனஸ் 364 இருக்கு. சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 64. ஓகே, இப்போ எல்லாமே 4 மைனஸ் 4ஆல டிவைட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் மைனஸ் 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ்லாம் பிளஸ் ஆயிடும், 4ஆல வகுத்துக்க வேண்டியதான். மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் இருந்தா மைனஸ் ஆயிடும். இது வந்து 10x ஆயிடும். இது பிளஸ் 1 2னா 24ல எத்தனை 6 டைம்ஸ் இருக்கா? கரெக்டா? 64 4ஆல வகுத்தோம்னா 16. சரி, இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதான். கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். மைனஸ் 10 பிளஸ் 16 மைனஸ் இன்ச் பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ச் பிளஸ் மைனஸ் 28 போட்டாலே ஆன்சர் வந்துருது. அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2, எக்ஸ் வந்து மைனஸ் 8 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 2ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 8ஆ இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இங்க இருந்து இது வரைக்கும் 8ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 8, இது ஒரு 8, ஆட் பண்ணா 8 எவ்வளவுமா? 16. ஆனா இங்க மொத்தமா இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள லென்த்தே 10ன்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி நம்ம 8 சென்டிமீட்டருக்கு வந்து நடந்து போறதுக்கு கேப் விட முடியும்? அது அப்ப நாட் பாசிபிள், அது முடியாது. அதனால இங்க ஒரு 2 மீட்டர் கேப், இங்க ஒரு 2 மீட்டர் கேப்னா விடலாம். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 2 மீட்டரா இருக்கா எல்லாம் அப்படின்னு பாத்துக்கோங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் கொடுத்திருந்தா மீட்டர் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 2 மீட்டர். அவ்வளவுதான். இந்த சம் ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க.
ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேமா, சரி. இன்னொரு சம் ஒண்ணு இருக்கு. அதை இப்ப நடத்தட்டுமா இல்ல அப்புறமா திங்கக்கிழமை நடத்தட்டுமா? உங்க விருப்பம் தான். நடத்துறதுனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இல்ல அப்புறமா பாக்கலனாலும் ஓகே தான். மண்டேக்கா. மண்டே, சரி. இப்பயே எங்களுக்கு மண்டே எல்லாம் வலிக்குது, நீங்க மண்டேவே நடத்துங்க. அதான? சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் பாத்துட்டோம்னா இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன பண்ணணும்ன்றது நான் வந்து நேத்தே சொல்லிட்டேன். யார் இன்னைக்கு தெரியாது அப்படின்றதுனால இப்ப சொல்றேன். நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க மேக்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்களா, எக்ஸாம், அத மட்டும் எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பணும். முடியுமா? டைம் இருக்காது அப்படின்னா இன்னைக்கே எழுதிருங்க, நாளைக்கு எக்ஸாம் படிக்கலாம். ஃபுல்லா எழுதணுமாக்கா? ஆமா, ஆப்ஷன் வேணா எடுத்துக்கோங்க, அதுல உள்ள ஆப்ஷன்ஸ். ஆனா ஃபுல்லும் எழுதிருங்க, சரியா? சரிம்மா, ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூமா, பை பை. ஓகே, பாய்.